மெயின்டைன் பண்ணுறோம். ஆ ஆ, அதான் திலக்கும் அந்த பொண்ணும் கொஞ்ச நாள் சிச்சுவேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. ஆ, அந்த பொண்ணு ஏதோ பேட் சுச்சுவேஷனில் இருந்துச்சு போல். அதை யூஸ் பண்ணி ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணி வாழ்ந்துட்டு வந்துட்டான் ராஸ்கல். அதுக்கப்புறம் நல்லா பேசிட்டு திடீர்னு அப்படியே பேசாமல் அப்படியே காணாமல் போவாங்கல்ல, அது பேர் கூட சுடுகாட்டில் கூட நிறையா கிடைக்கும் அது. கோஸ்டிங்கா? ஆ அதை பண்ணிட்டான். என்னடா என்னென்னமோ சொல்றேன். அப்படின்னா எனக்கு என்னன்னு தெரியாதுடா. ஆ நீ நல்லா நோட் பண்ணி பாரு. அந்த பொண்ணு என்கிட்ட மட்டும் தான் பேசியிருக்கோம், இவங்கிட்ட பேசியிருக்காது. ஏமாத்திட்டான். அவ ஏன்டா என்கிட்ட பேசணும்? இதை கூட நம்புவா போல் இருக்கே. சே, இவ்வளவு தூரம் பண்ணிட்டு எப்படிதான் திங்க வராங்களோ? வாடா, இதுதான் 2 நாள் வாடகை வீடு. இந்த மாதிரி கழிசடைங்க இருக்கிற இந்த ஜெனரேஷன்ல உங்களை மாதிரி நல்லவர் எனக்கு கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். யார சொல்றா? என்னதான்? ஓ சரி, உள்ள வாங்க. அசோக், நீங்க மட்டும். இருடா, போயிட்டு வந்துடுறேன். டேய், எது கிடைச்சாலும் எடுத்துக்கிட்ட நீ நல்லவன். ஏதாவது ஒண்ணு கிடைச்சிடாதுன்னு வெயிட் பண்ற நான் கெட்டவனா? இல்லடா, இவ்வளோ நாள் ஏதோ தப்பா இருந்துட்டோமோன்னு தோணுதுடா. தப்பானவனா தான் இருந்த. சொல்லு. அது இல்லடா, நீ பாரு, இவ்வளோ நாள் நடந்து போச்சு. இனிமேல் திருந்தி உத்தமனா இவளுக்கு மட்டும் வாழ போறேன். பார்த்துக்கலாம். ஹலோ. எல்லாத்தையும் ஏமாத்திட்டு நல்லா வாழ முடியும்னு நினைச்சியா லியோ? ஐயோ, நான் லியோ இல்லைங்க, பேர் அசோக். ராங் நம்பர்னு நினைக்கிறேன். டேய், அப்படியே தப்பிக்கலான்னு பாக்குறியா? நான் ஸ்ருதி பேசுறேன். இன்னைக்கு வேற ஒரு பொண்ணோட உன்னை பார்த்தேன். திரும்ப நீ எங்க இருக்கன்னு கண்டுபிடிச்சு கண்டிப்பா வருவேன். பாய். ஹலோ. ஏய், ஸ்ருதின்னு யாரோ கால் பண்றாங்கடா. என்னங்க?